வணக்கம். இன்னைக்கு நம்மட அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவையில வினைத்திறன் திறமைகான் பரீட்சைக்கு தோற்றவிருக்கின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கான ஒரு வழிகாட்டல் கருத்தரங்கு ஐக்கியூ நிறுவனத்தின் மூலம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில கடந்த மாதம் அலி ஜின்னா சார் அந்த பாடத்தை எடுத்திருந்தாரு. தொடர்ச்சி அவரால் எடுக்க முடியாத காரணத்தால ஐக்கியூ நிறுவனத்தினுடைய பலவாளர் என்ற ரீதியில நாங்க இந்த பாடத்தை தொடர்ச்சியா கொண்டு போறதுக்கு இருக்கிறோம். ரைட். ஆகவே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தியிருந்த ஐக்கியூ நிறுவனத்துக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு தெரியும், என்னுடைய அறிமுகத்தை நான் சொல்றேன். ரைட். என் பேர் அம்ஜத் கான். ரைட். சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு பட்டதாரி, வர்த்தக பட்டதாரி. அதே போல நான் தற்பொழுது அரச கணக்காய்வாளராக 5 வருடங்கள் கடமையாற்றி வருகின்றேன். இதற்கு முன்னர் நானும் உங்களை போன்று ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக தான் கடமையாற்றிருக்கின்றேன். 3 வருடங்களாக அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி உங்களை போன்று வினைத்திறன் திறமைகான் பரீட்சையிலும் சித்திய இது இந்த துறைக்குள் நான் உள்வாங்கப்பட்டிருந்தேன். எனவே இந்த இபி எக்ஸாமுக்குரிய இந்த 3 சப்ஜெக்ட் மிக முக்கியமான பாடங்கள். கட்டாயம் உங்களுக்கு ஏன் இந்த பாடத்தை வச்சிருக்குன்னு சொன்னா, உங்களையும் ஒரு ரிஃப்ரெஷ் பண்றதுக்காக வேண்டி இந்த சேவையில உன்னதமான உயர்தரமான தரமான சேவையை பெற்றுக்கொள்ளணும். இந்த அலுவலக நடைமுறைகள், நிதி நடைமுறைகள் தொடர்பான போதுமான அறிவை நீங்களும் பெற்றிருக்க வேண்டும்ங்கிற நோக்கத்திலாம் இந்த பாடத்தை, இந்த 3 பாடங்களும் ஒரு தடை கான் பரீட்சையாக பாடமாக உங்களுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில இன்றைக்கு கடந்த 2 வகுப்புகள் போயிருக்கின்றது. அந்த வகுப்புகள்ல படித்த விடயங்களை இன்றைக்கு நாங்க பார்க்கிறது ஒரு நேர விரயமாக காணப்படும். இருந்தாலும் கடந்த வகுப்புகள்ல பார்த்த அந்த விடயத்துல சில விடுபாடுகள் இருந்துச்சுன்னா அதை பூர்த்தி செய்யற ஒரு வகுப்பாகவும், மேலதிகமான ஒரு விடயத்தை பார்க்கின்ற ஒரு வகுப்பாகவும் இன்றைக்கு கொண்டு போகும். அதால இன்றைக்கு ஒரு இலவச வகுப்பு கொண்டு போட்டுட்டு அடுத்த வாரத்துல இருந்து நம்மளுடைய தொடர்ச்சியான வகுப்புகள் போகலாம்னு நினைக்கின்றேன். உங்களது கருத்துக்களையும் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. ஏதாவது தெளிவின்மை இருந்துச்சுட்டா கட்டாயம் நீங்க எங்கள்கிட்ட கேட்கலாம். அநேகமா என்ன தெரிஞ்சிருக்கும், எல்லாரும் உங்களோட நண்பர்களாக இருக்கலாம். ரைட். அம்பாறை மாவட்டம் தான் அநேகமா என்ன தெரிஞ்சிருக்கும். ரைட். ஏனைய மாவட்டங்கள் ஆகியோருக்கும் தெரிய வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் இந்த ஐக்கியூ நிறுவனத்தினுடைய கணக்காளர் போட்டி பரீட்சைகள், கணக்காய்வு சேவை போட்டி பரீட்சைகளை தொடர்ச்சியாக நாங்க நடத்திட்டு வரோம். ஆகவே இந்த இபி எக்ஸாம்ங்கிறது உங்களுக்கு ஒரு போட்டி பரீட்சை இல்லை, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லை. அப்ப அதால நீங்க மேக்சிமம் பாஸ் ஆகுற அளவுக்கு நீங்க உங்களோட திறமைய வளர்த்து கொண்டீங்கன்னா சரி. அதுக்குரிய அந்த நுட்பங்கள், எவ்வாறான கேள்விகள் கடந்த காலத்துல வந்திருக்கி, எவ்வாறு விடையளிக்கலாம்ங்கிற ஒரு விடயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சு கொண்டீங்கன்னா இந்த எக்ஸாம பாஸ் ஆகலாம். ஆகவே ஒரு உன்னதமான ஒரு சேவை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சேவை. ரைட். பல தரப்பட்ட விடயங்கள், பலதரப்பட்ட அறிவு நுட்பங்கள் உங்களுக்கு வர வேண்டும். ரைட். அதை நீங்க தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, என்ன மாதிரி இதை ஸ்டார்ட் பண்ணுவோம்? இப்ப என்ன ஏதாவது மேலதிகமா யாராவது உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா இப்பவே சொல்லிடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகும். மைக்க ஆன் பண்ணலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார், இதுக்கு முதல்ல 2-3 கிளாஸ் நடந்து முடிஞ்சுன்னு சொன்னீங்க. அது ஃபைனான்சியல் சம்பந்தமா தானே? இல்ல எஃப்ஆர் கிளாஸும் நடந்திருக்குது, ஏஆர் கிளாஸும் நடந்திருக்குது, ஐடி கிளாஸும் நடந்திருக்குது. ஆகவே ஏஆர் கிளாஸ்ல கண்டினியூவா தான் நாங்க கொண்டு போறோம். எஃப்ஆர் கிளாஸும் நடந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஏஆர் கிளாஸ் நடக்குதுப்ப? ஏஆர் கிளாஸ். சார், புதுசா ஜாயின் பண்ணணும்னா என்ன சார் செய்யணும்? அந்த ஐக்கியூ சென்டரை தொடர் இலக்கம் அந்த இந்த டியூப்ல அனுப்பியிருக்கிறேன். நான் பிறகு எழுதி விடுறேன். ரைட்.
அப்ப அதையும் புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து கிளாஸ் செய்வீங்களா சார் என்ன மாதிரி? பரு சார் உங்களோட ரெக்கார்டிங் இருந்தாலும் தருவாங்க. அதை அந்த ஐக்யூ சென்டர் நம்பர் இருக்குது சைபர் 77 87 67 130 இந்த இலக்கத்தை தொடர்பு கொண்டு நீங்க அத கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன ரைட், முதலாவது உங்களை எல்லாருக்கும் சில விடயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஏனென்றா கடந்த வருடம் நீங்க ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையேற்றிருப்பீங்க. ரைட், இதுக்கு முதல் ஒரு வருட காலத்துக்கு மேற்பட்ட காலம் ஒரு பட்டதாரி பயிலுனராக நீங்க உங்களோட ஏரியாவில் அல்ல ஒரு அலுவலகத்துல கடமையாற்றிருப்பீங்க. ஆகவே அங்க நிறைய விடயங்கள் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும். அல்லது வேறொரு நபர்கள் சில உத்தியோகத்தர்கள் தனியார் நிறுவனங்கள் அல்லது வெளிநாடுகள்ல வேலை செஞ்சிருக்காங்க. ஆகவே இந்த சிஸ்டம்ங்கிற ஒரு விடயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நம்ம நாட்டை பொறுத்த வரையில எவ்வாறு ஒரு நடைமுறை இருக்குங்கிறத படிக்கிறது தான் இந்த அலுவலக முறை. ரைட், ஆகவே ஒரு அலுவலகத்தை கொண்டு நடத்தக்களை என்னென்ன மாதிரி விடயங்கள் இருக்கின்றன பார்ப்போம். இப்ப அலுவலகம்ங்கிற ஒரு விடயத்துக்கு வாரத்துக்கு முதல் நீங்க எல்லாருமே ஒரு அலுவலகத்துல தற்பொழுது நிரந்தர அரச உத்தியோகத்தர்களாக அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக கடமையேற்றீங்க. ரைட், என்ன நிறுவனங்கள்ல நீங்க வேலை செய்யலாம்னா உண்டு மாவட்ட செயலகத்துல நீங்க உங்களை அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு பிரதேச செயலகத்துல ஒரு அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாம், அல்லது அமைச்சுக்கள்ல இருக்கின்ற பிரிவுகள்ல மாவட்ட செயலகத்திலேயோ அல்லது பிரதேச செயலகத்திலேயோ ஏதாவது அமைச்சுக்கு கீழே நீங்க கடமையாற்றலாம், அல்லது உள்ளூராட்சி மன்றங்கள்ல கடமையாற்றலாம். ரைட், உள்ளூராட்சி மன்றங்கள்னா பிரதேச சபைகள் இருக்கின்றது, அதே போல நகர சபைகள் இருக்கின்றது, அதே போல மாநகர சபைகள் இருக்கின்றது. ரைட், மாகாண சபையில கடமையாற்றலாம். அதே போல கமநல அபிவிருத்தி திணைக்களம் இதுல கடமையாற்றலாம். ரைட், சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்துல கடமையாற்றலாம். இப்படி நிறைய பிரிவுகள் மகளிர் அமைச்சில கடமையாற்றலாம். இவ்வாறு நிறைய அமைச்சுக்கள் திணைக்களங்கள்ல நீங்க ஒரு உத்தியோகத்தராக கடமையாற்றலாம். அப்ப இதெல்லாம் என்னது? ஒரு அலுவலகம். இதெல்லாம் என்னது? ஒரு அலுவலகம் தான். ஆகவே அலுவலகம்ங்கிற வாரத்துக்கு முதல் இந்த அலுவலகத்தை கொண்டு நடத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும், சாதாரணமா கொண்டு நடத்தி ரைட். என்னத்தை வச்சு நம்ம ஒரு அலுவலகத்தை இயக்கலாம்னு சொன்னா அதுக்கு சில விதிமுறைகள். உதாரணமா நான் சொல்லலாம், நிதி நடைமுறை. முதலாவது நிதி நடைமுறை, ரைட், ஃபைனான்சியல் ரெகுலேஷன். அதே போன்று ரைட், இதுதான் நீங்க ஒரு பாடமா படிப்பீங்க. ரைட், அதே போன்று தாபன விதிக்கோவை. இந்த தாபன விதிக்கோவுங்கிறது எஸ்டாபிளிஷ்மென்ட் கோட், ரைட், இ கோடுன்னு சொல்லுவோம். இந்த தாபன விதிக்கோவை 1972ஆம் ஆண்டுல இருந்தே இந்த தாபன விதிக்கோவை அறிமுகப்படுத்தும். 85ஆம் ஆண்டு தான் முதலாவதாக அது பிரசுரிக்கப்பட்டது. ரைட், இப்ப கடைசியா வெளியிடப்பட்டது 2013 வெளியாகப்பட்ட இந்த தாபன விதிக்கோவை தான் தற்பொழுது என்ன செய்யுது அமுல்ல இருக்கு. ஆகவே இந்த வகையில இதுல தொகுதி 1 தொகுதி 2 சொல்லி 2 விடயங்கள் இதுல காணப்படும். இதுல 36 அத்தியாயங்கள் இருக்கின்றது, இதுல 2 அத்தியாயங்கள் இருக்கு. ஆகவே இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லை, சில விடயங்கள் நீங்க அதுல மினிசோம் கவனத்துல எடுக்கும். இதற்கு மேலதிகமாக அப்ப இந்த நிதி நடைமுறையை கட்டாயம் ஒரு அலுவலகம் பின்பற்ற வேண்டும், இந்த தாபன விதிக்கோவையை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். ஏனைய விடயங்களாக இந்த சுற்று நிறுவனங்கள், சேர்க்குலர் கேள்விப்படி என்ன, அல்லது கடிதங்கள், அமைச்சுக்கள் அல்லது திணைக்களங்கள்ல கடிதங்கள் அல்லது சுற்று நிறுவனங்கள் என்ன செய்யும் கட்டாயம் பின்பற்றும். இதுதான் ஒரு ஆபீஸ். அதே போல
கைநூல் மற்றும் வழிகாட்டி. ரைட், இது எஃப்ஆருடையும் சம்பந்தமா இருக்கும். பெருகை கைநூல் வழிகாட்டிங்கிறது என்ன? ப்ரொக்யூமென்ட் மெனுவல் எனும் கைட்லைன். ரைட், ஆகவே ஒரு பெருகை, ஒரு பொருட்டை, ஒரு பண்டத்தை ஒரு அலுவலகம் கொள்வனவு செய்யணும், அதை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற மொத்த டீட்டெயில் இந்த பெருகை கைநூல் வழிகாட்டில இருக்கு. 2006ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அப்ப இந்த சுற்று நிறுவனங்கள் இந்த சர்க்குலர் எல்லாம் வரக்கல சில திருத்தங்களும் என்ன செய்யலாம், வரலாம், அமெண்ட்மெண்ட் வரலாம், திருத்தங்கள் வரலாம். அப்ப இது எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு அலுவலகம் என்ன செய்யும், இது எல்லாத்தையும் பேச வச்சுதான் ஒரு அலுவலகம் கொண்டு நடத்தப்பட வேண்டும். ரைட், அந்த வகையில ரைட், அந்த வகையில இப்ப ஒரு ஆபீஸ் இருக்கு. இப்ப நான் சொன்ன மாதிரி டிஎஸ் ஆபீஸ் இருக்கலாம், அல்ல ஒரு சமுத்திய அபிவிருத்தி திணைக்களம் இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரிவா இருக்கலாம். ரைட், ஆகவே இந்த அலுவலகம்ங்கிறதுக்கு வரைவிலக்கணம் என்ன என்றா எல்லாருக்கும் உங்களோட கையில டியூட் இருக்குதா? டியூட் கையில இருக்குதா? இல்ல சார். டியூட் இல்லையா? ரைட், அப்ப ஷேர் பண்றேன். நல்ல அனுப்பப்பட்டிருக்கு நினைக்கிறேன், பாருங்க. போன்ல இருக்கு. போன்ல இருக்கு. நான் ஷேர் பண்றேன். ஓகே, நான் பாக்க ஷேர் பண்றேன். ஓகே ஓகே தானே? ஓகே சார். விளங்கு தானே? ஜூம் பண்ணி பாருங்க. ரைட், இப்ப உங்களுக்கு தெரியும் அலுவலகம் ஆபீஸ்ங்கிறது என்ன, அலுவலக நடைமுறைங்கிறது என்ன, அலுவலக முறைங்கிறது என்ன. இது ஏற்கனவே கூட ஜின்னா சார் வந்து தந்திருக்கிறாரு. அப்ப நான் இதுல தந்திருக்கிறது மேலதிகமானதாகும். இது அதுல இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப இது மேலதிகமானதாகும். கட்டாயம் அலுவலகம் என்னென்று கேள்வி வரலாம், அல்ல அலுவலகத்தினுடைய கடமைகள் என்னென்று கேள்வி வரலாம். ஆகவே இந்த அலுவலகம் என்னன்னு பாருங்க. அலுவலகம்ங்கிறது பாருங்க, மனிதன் என்ன, பொருட்கள், கருவிகள், நேரம், இடம் ஆகிய 5 வளங்கள். அப்ப என்னென்ன வளங்கள் இருக்கு பாருங்க. மனிதன் இருக்கான். இந்த மனிதனுங்கெல்லாம் என்னென்ன வரப்போகுது? மனிதனுங்கெல்லாம் ஒரு அலுவலகத்தை பொறுத்தவரையில 3 வகையான உத்தியோகத்தர்கள் இருப்பாங்க. ஒன்று பதவி நிலை உத்தியோகத்தர், இரண்டாவது 2ஆம் நிலை அல்லது நடுத்தர மட்ட உத்தியோகத்தர், அடுத்தது கீழ்நிலை உத்தியோகத்தர். இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர், முகாமைப்பு உத்தியோகத்தர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர் எல்லாம் எதுக்குள்ள வரப்போகுதுன்னா 2ஆம் நிலை உத்தியோகத்திற்குள்ள வரப்போம், 2ஆம் நிலை மட்டத்துக்குள்ள வரப்போம். 1ஆம் நிலை அல்லது பதவி நிலைங்கிறது வந்து ஒரு சேவிஸ், ஒரு சேவைய ஒரு போட்டி பரீட்சையில எழுதி வந்தார்கள்தான் அந்த இது இருக்க போகுது. அப்ப நிறுவனத்தினுடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கலாம். ரைட், அப்ப திணைக்கள தலைவருங்கிறது யாரு? திணைக்கள தலைவருங்கிறது யாரு? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தருங்கிறது யாரு? அப்ப அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எஃப்ஆர்ல நீங்க படிச்சிருக்கீங்க. கணக்கீட்டு உத்தியோகத்தருங்கிறது யாரு? இப்ப உதாரணமா பிரதேச செயலாளத்தை பொறுத்தவரையில மாவட்ட செயலாளர் தான் யாரு? கணக்கீட்டு உத்தியோகத்தர். அமைச்சர் செயலாளர் யாரு? பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். இப்ப நம்ம எல்லாரும் நினைச்சிருப்போம் என்ன, டிஎஸ் தான் கணக்கீட்டு உத்தியோகத்தர். அப்ப அவர் ஒன்றும் இல்லை, அவர் ஒரு வகையான கணக்கீட்டு உத்தியோகத்தர். எப்படி இவரு அந்த பொறுப்புகளை பகிர்ந்தளிக்கிறதால டிஎஸ் ஒரு உத்தியோகத்தர் அணி செய்யலாம், இருக்கலாம். ரைட், எல்லாத்துக்கும் வந்து நம்ம மாவட்ட செயலகத்துக்கு போய் எல்லாத்தையும் ஜிஏட்ட அறிவிக்க. ரைட், அப்ப அதாலதான் இந்த இதுகளை பொறுப்புகள் என்ன பகிர்ந்தளிச்சிருக்கீங்க. ரைட், வாங்கு புரியுது. ஒரு 2 நிமிஷம் வெயிட்.
ஆகவே அலுவலகம்ங்கிறது வந்து 5 வளங்கள் இருக்கின்றது. என்னென்ன வளம்னா மனிதனில், பொருட்களில். இந்த பொருட்களுக்குள்ள எல்லாம் வரலாம். ஒரு ஒரு ப்ரொஜெக்ட்ல வார, ஒரு சிஸ்டத்துல வார ஏதாவது மானிய அடிப்படையில கொடுக்குற பொருட்கள் கூட அதுக்குள்ள வரலாம். ரைட். நிறுவனத்துல பயன்படுத்தப்படுற காகிதாய் தொடக்கம் எல்லா ஸ்டேஷனரி ஐட்டமும் இதுக்குள்ள வரலாம். ரைட். மேசை வரலாம், கதிரை வரலாம், எல்லாம் வரலாம். அவை பொருட்கள். அதே போல கருவிகள், அதே போல நேரம், அதே போல இடம், இந்த 5 வளங்களையும் பயன்படுத்தி நிறுவனத்தினுடைய நடவடிக்கைகளை ஆவியர் ஆபீஸ்ங்கிறது கட்டாயம் வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா, என்ன நடவடிக்கை நடந்தாலும் அத ஒரு பதிவேடுகள்ல, ஒரு லெஜர்ல, கோவைகள்ல பதிவதன் மூலம் சேவை எனும் விளைவை தருகின்ற தொழில் புரியும் இடமே அலுவலகம். உதாரணமா நாம வந்து ஆபீஸுக்கு போறோம். ஆபீஸுக்கு போனா கட்டாயம் வந்து என்ன செய்யணும்? ஃபிங்கர் வைக்கும். என்ன ஃபிங்கர் வைக்கும். அல்லது ஃபிங்கர் வைக்காத சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும்? நம்மட அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணணும். ஆகவே தாவன விதிக்கோவை என்ன சொல்லியிருக்கின்றா, ஒரு அலுவலகத்துக்கு ஒரு உத்தியோகத்தை வரும்னு சொன்னா அவர் கட்டாயம் 8:30க்கு என்ன செய்யணும்? வரும். 8:30க்கு வரும். என்ன ரைட். அப்ப 8:30ல இருந்து 4:15 வரை என்ன செய்யலாம்? அவர் கட்டாயம் வேலை செய்யும். இது உத்தியோகத்திற்கு சொல்றோம். ரைட். ஆகவே 8:30க்கு பிறகு என்ன செய்யலாம்? அவர் லேட்டா வரலாம். என்ன இப்ப கடைசி வந்த சுற்று நிருபத்தின் படி அவர் லேட்டா வரலாம். லேட்டா வந்தா என்ன செய்யணும்? 8:30ல இருந்து ஒரு 8:35க்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கணும். ரைட். ஆகவே 8:35க்கு வந்தாருன்னா அந்த 5 நிமிஷம் இதுல கவர் பண்ணணும். இது மாதத்துல எத்தனை 20 நாளும் வரலாம் லேட். அதாவது 9 மணிக்குள்ள என்ன செய்யலாம்? வரலாம். சில ஆபீஸ்கள் அப்படி கொடுக்க மாட்டாங்க. அது பிள்ளை. ரைட். 9/2009 சர்க்குலர் என்ன செல்லுதுன்னா, இந்த ஃபிங்கர் சம்பந்தமான சர்க்குலர் தான் செல்லுது. நீங்க எடுத்து பாருங்க 9/2009 சர்க்குலர் என்ன செல்லுது. எனவே 8:30ல இருந்து 9 மணிக்குள்ள வரலாம். 9 மணிக்கு பிறகு வந்து ஒரு மாத்தையில 2 நாள் என்ன நடக்கும்? அவருக்கு ஷோர்ட் லீவ். ஷோர்ட் லீவ் வந்து 2 நாள் எடுக்கலாம். இந்த ஷோர்ட் லீவ் முன்னுக்கும் எடுக்கலாம், பின்னுக்கும் என்ன செய்யலாம்? எடுக்கலாம். முன்னுக்கு எடுக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? அவரு 10:10க்குள்ள சைன் வைக்கும் அல்லது ஃபிங்கர் வைக்கும். பின்னுக்குண்டா அவர் என்ன செய்யலாம்? 2:45க்கு இவர் 8:30க்குள்ள வந்தாருன்னா 2:45க்கு கட்டாயம் போகலாம். 8:25க்கு வந்தாலும் என்ன செய்யணும்? கட்டாயம் 2:45 தான் போகும். ரைட். இன்னொரு விடயம் இன்னைக்கு 8:15க்குள்ள வந்தார். 8:15க்குள்ள வந்தாருன்னா அவர் 4 மணிக்கு என்ன செய்யும்? 8:15க்கு உள்ள வந்தாருன்னா அவர் 4 மணிக்கு அவுட் ஆகும். ரைட். இது சில ஆபீஸ்கள்ல கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்கணும். ரைட். ஆகவே இதெல்லாம் வந்து நான் உதாரணத்துக்கு நான் சொல்ல என்னத்துக்கு வாரான்னு சொன்னா, இதை எங்க நம்ம பதிவு என்னத்துல வர நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டோம். இதை நம்ம எப்படி அறிஞ்சு கொள்றோம்? இப்ப ஒரு 5 நாள் வந்த விஷயத்தை கூட நம்ம நேத்து ஆபீஸுக்கு போன டைமை கூட அடுத்த அன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். அப்ப கட்டாயம் ஒரு ஞாபக குறிப்பா எங்க இருக்கும்? பதிவேடுகள்ல இருக்கும். ரைட். அப்ப போன வருஷம் வந்த அட்டெண்டன்ஸ் கூட அந்த பதிவேடுகள்ல எடுத்து பார்க்கலாம் அல்லது ஃபிங்கர் பிரிண்ட்ல எடுத்து பார்க்கலாம். அதே போல கோவைகள் ஃபைல் சிஸ்டத்தை இருக்கும். அப்ப லெஜர்ல மட்டும் இல்ல,